வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு கோவாவில் நாங்கள் வந்து டீ பிளான்டேஷன்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ கோவானா பீச்லாம் இருக்கும், அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு டீ பிளான்டேஷன் இருக்க ஏரியா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். சொல்லுங்கள், நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்? ஆக்சுவலாக வந்து கோவா வந்து நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்போம். எப்படின்னா ஒரு காலேஜ் டேஸில் பசங்களோட வரலாம், ஒரு கேங் க்ரியேட் ஆகும், ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோம், பார்ட்டி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் நினச்சிருப்போம். ஆனால் அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து கடைசி வரைக்கும் வந்து க்ரியேட் பண்ணி அப்பப்போ ஆக்டிவ் ஆகும், அவ்வளோதான் போயிடுமே தவிர எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கவே நடக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்குது அப்படின்னா அது எப்போ நடந்திருக்கு? எங்களுக்கு நடந்தது இப்போ ஆஃபீஸால் நடந்திருக்கு. ஆமாம். ஸோ இப்படி வந்தாலுமே அது வந்து எங்கே போகலாம் கோவா அப்படின்னு மைண்ட் செட் எப்படி வரும்னா, ஒரு பார்ட்டி பிளேஸு போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், பீச்சு, பார்ட்டி, பப்பு, இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைப்போம். பட் அதர் சைட் ஆஃப் கோவாவும் இருக்குது. என்னென்னா பீஸ்ஃபுல்லாக ஏஸ்தட்டிக்கான சர்ச்சஸ் நிறைய இருக்குது, ரொம்ப ஓல்டு சர்ச்சஸ், அந்த மாதிரி பிளேசஸ்லாம் இருக்குது, ஃபோர்ட் இருக்குது, மியூசியம்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஸ்பைஸ் பிளான்டேஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதர் சைட் ஆஃப் கோவாவும் இருக்குது. அங்கேயும் நீங்கள் வரலாம், பார்க்கலாம், நிறைய பிளேசஸ் இருக்குது, விசிட் பண்ணலாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாலி இருக்குல்ல. இந்த கோவா வந்து எல்லாருக்கான ஜாலியும் கொடுக்குது. குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமும் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கான பிளேசஸ் நிறைய, மியூசியம்ஸ் இருக்குது. ஸோ நேற்று பார்த்துருப்போம், அகோடா ஜெயில் மியூசியம்லேயே அவ்வளோ இருக்குது குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி பீச்சஸில் ரெண்டு விதமாக, ஒன்று வந்து சவுத் கோவாவில் ரொம்ப பீஸ்ஃபுல்லான பீச்சஸ், நார்த் கோவாவில் ரொம்ப ஹாப்பனிங்கான பீச்சஸ். அதாவது நிறைய க்ரௌட் இருக்கும், அங்கே வந்து நிறைய வாட்டர் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பீச்சஸ் இருக்குது, ஓகேவா. ஆனால் இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து நார்த் கோவா பக்கத்தில் தான் ஸ்பைஸ் பிளான்டேஷன் இருக்க ஒரு இடம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. இந்த பிளான்டேஷன், ஸ்பைஸ் பிளான்டேஷன் இருக்க ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வெல்கம் ட்ரிங்க் தராங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோபி, இது ஹுக்கும் ட்ரிங்க்குங்க. இதோட இங்கே வந்து யார் வந்தாலும் ஹுக்கும் ட்ரிங்க் கொடுப்பாங்க குரூப்பாக. ஹுக்கும் ட்ரிங்க் குடிச்சிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வாக் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் போகிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ரூம் போகிறோம்னா நேராக போய் லெஃப்ட் போய்க்கலாம். जी इधर वॉक में क्या है स्पेशल? क्या स्पेशल है इधर वॉक में? அவருக்கு தெரியல அவர் டீ குடிக்க வந்திருக்காராம். பார்த்துக்கலாம், சரி விடுங்க. ஓகேங்க, தேங்க்யூ. So sir, madam, first let me briefly introduce our plantation. Plantation is about 300 years old. 7th generation of our owner is taking care of the plantation. Started for tourists for last 20 years. That Sahakari is the name of owner. It's not government cooperative, it's private farm. So as I told you, the plantation is about 300 years old. They were not using other chemicals and all. They were using organic manure. Means the cow dung and all is manure for the plant. Still they use somewhat the same, so the plantation remains to be organic, sir. Somewhat. Okay. Area, the land it covers is about 130 acres. Okay. Yeah, don't worry, we'll be not visiting 130 acres. Okay. We'll be visiting a demo part. I'm going to show you some spice plants. Regarding some plants, I'm going to tell you some medicinal juice. Regarding some other than spice plant too, just for information, I'll give some idea. So my name is Himesh. I'll be a guide for a tour. If you have any question, any doubts, you can ask me by calling my name. My name is Himesh. Okay. So sir, madam, first let me show you this plant now. It's not a spice plant, it's a tree of betel nuts, areca nuts. You must have seen most people, they eat with tobacco. Sir, continuously the people consume this betel nut with tobacco can lead to their throat or mouth cancer. Chewing a little piece after the lunch dinner is good for digestion. An entire raw, if you have it, say it's equal to 30 ml of whiskey, it can make you high. So that is why we call the plant is legal drug in India. The tree, it is strong, flexible too. So when the climber climbs up to harvest it, he will not come down again from the same tree.
He'll just go up, harvest, he'll throw it down. This tree is so flexible. He'll bend the tree, swing the tree, he'll go from tree to tree. So that is the reason we grow it very close to each other. So they can easily go from tree to tree. The age of the tree depends upon the ring. 1, 2, 3 ring make 1 year. Total ring divide by 3. You get the age of the trees. That is beetle. This is the first spice product I'm going to show you. Is tree of nutmeg. Nutmeg, you know, sir. Sir, you are from, sir? Tamil Nadu. Jadika. Sir, if you have not seen it's growing. Here you can see, sir, growing. The lemon-like fruits. Okay. Okay. That is Jadika. So once they are ready, it will get bigger, it break open on the tree. Inside you first find a red flower. When you take out the flower, inside you will find a nut. Flower we call it as a maize flower. Maize means jadapatri. Okay, do you know tear gas? Tear gas, pepper spray, maize spray. They used to use jadapatri. Used to, not now. Even in our cooking we use jadapatri. Okay, sir, jadika, it is banned in some countries, totally stopped. Because in some countries what the people do, they crush the jadika, they make powder, they roll it in cigarette and they smoke. They make you high. Sir, even accidentally while cooking, if you use too much in food and if you eat that food, makes your head heavy and you feel sleepy. Medicinal uses are if the person is going from diarrhea, dysentery, take a glass of water, pinch of jadika, stir it, give it to them thrice a day to take care of dysentery, diarrhea, dehydration. Even it's good for gouts. Gouts, you know, right? Okay, for them you can just take some jadika powder, add a little ginger paste and squeeze the lime and above. Mix it, apply it. Please don't tell them to eat it because intake of jadika in that quantity is not good. Okay, and sir, in India we have small tradition. You must have seen movies, right? So any Indian movie, so Tamil, Hindi, any movie. So in movie there is a scene after wedding they show the bride is going in groom's room with a glass of milk in her hand. Milk contains some saffron on top. So actually it contains some jadika powder. Not in movie, in real life. Jadika, milk, saffron. Mixture of all these three can work as aphrodisiac for men. Okay. That is why we call jadika. It is secret of India's population, sir. Okay. But that too you have to use very carefully, just in pinch. If you use the entire teaspoon, no aphrodisiac, no nothing, man will straight go to sleep, sir. So this is tree of coffee, huh? This one, that one is coffee. Okay. And these are the coffee beans growing on the tree. So first they come into green. Once it is ready, it turns into red. Red we harvest, dry process, then you get the smell of coffee. If you smell it right now, so there will be no smell of coffee right now. So this coffee we call as Arabica variety coffee. That can be only grown in this region. So there is blueberry, Robusta coffee, many different varieties, but it mostly grows in other parts of India. Okay. Alright. Sir, ma'am, this is tree of cinnamon. Huh? Cinnamon. Yeah. Okay. Patta. Sir, cinnamon is straight, it's outer bark of the tree. When the tree will grow like this big, what we do, we cut the branch, slit, sun-dried. After sun-drying, the outer skin will go. That is cinnamon, which you use in food. So from remaining bark, they extract oil of cinnamon, which is said to be good for joint pain, muscle pain, back pain. But oil, what you get over here, it's very concentrated, not to be used directly. So person should dilute with some base oil and apply it in the affected area. Do the massage only for 10-15 minutes. This makes blood capillaries active, blood in the veins get diluted, person get relief out of the pain. That's how it works. That's the cinnamon. And you heard of bay leaves. Bay leaves, biryani leaf. Sir, we don't grow that tree. It can be only grown in Europe and all those countries. Or if you live in deep north in India, so like J&K, Himachal, those states. Sir, importing from there over here in south, sir, it will be expensive for us. So what we do, we use cinnamon leaf instead of bay leaves. Substitute. Europe and all those countries. Or cold region. Okay. Where there is a cold weather, sir, throughout the year. There's okay. Cloves. Gram, lavang. Sir, you must say it's a flower actually. We have to harvest it before the flower blooms up. Because once it blooms up, it is not used as clove. In English, you always write it as clove, but in bud stage, you have to harvest. We harvest, send it to factory, and factory they extract oil. Mostly oil used by dentists for toothache. Toothpen is clove oil. So even if you have a toothache toothpen in nights and you don't have clove oil, mancha clove, it can take care of the toothache toothpen. Temporarily, remember this. So next day you have to go to dentist. Okay. Recently they have found there are two kinds of cloves. One is black, another is brown. The brown with the ball on top, it is the best. So because what these people do when they extract oil, they dry, they keep it for resealing. Color turns into black color and upper ball will be gone. Remember this, when you're going to purchase a clove in market, always go for a brown with a ball on top, it is the best. And this is the fourth expensive spice in the world, sir, cloves. Okay. This is one of the expensive, most expensive, number one. Don't? Saffron. Sir, it doesn't grow over here.
So because it comes from a flower known as crocus. Crocuses require -2 temperature to bloom the flower. Okay, we don't have any minus temperature. You can see this is our winter. Okay, and the flower when it blooms up, the stamens are the saffron. From one flower maximum you will get 3 stamens, and from 55,000 flowers you can get only few grams of saffron. Okay, 100-200 grams of saffron. So that's why it is so expensive, and it has to be hand plucked by a woman only. So men cannot do it. So because men's hands are little tough, so it needs the delicacy to pluck that stigma from the flowers. I have told you the most expensive spice is saffron, doesn't grow here. What we have is the second expensive spice, do you know? We mostly use on ice creams. Vanilla. Vanilla, sir, this is the creeper of vanilla. 1, 2, 3, 4, it's all is vanilla. The creeper on the tree. Okay. Sir, vanilla means when you plant it, it will take around 4-5 years to give you first flower. Then yearly it will start producing flowers. Flowers you need to hand pollinate each and every flower. Then you will find the vanilla beans are growing. So beans require nearly 3 months to get them ready. Once they are ready, we pluck them, we dry those beans. And after drying those vanilla beans for nearly 2 months, it will start giving the smell of vanilla. Not that one leaves won't give you any smell. From the dried vanilla beans, they extract the oil of vanilla. From nearly 35 to 40,000 of those dried beans, you can get only 1 liter of vanilla oil. So total over the world, actual oil is extracted. 50% is used by pharmaceutical companies. 30% vanilla oil is used in the Pepsi, Coca-Cola company. Rest 20% goes to the perfume industry and all. What you get in cake, ice cream, that is synthetic oil, fake vanilla. Essence they call it as. That is why it is cheap. If you want to purchase a pure oil of vanilla, 100 ml bottle is just this big. So that day one of my guests told me, he was from US somewhere, he bought it. He bought 100 ml for nearly $80. That too you have to budget from UK, US. Because those are the only 2 countries who can produce the pure oil of vanilla. What you can do instead of purchasing such an expensive oil, you can purchase those vanilla beans. Those are cheaper. Make a tiny cut. Don't cut the entire bean, how they showed in MasterChef. Don't do that. Okay, make a tiny cut, dip it in sugar, keep it in the airtight container. Keep it for around, leave it for around 8-9 days or so. After 8-9 days, open the container. Sugar will turn into vanilla sugar. Remove the vanilla bean, wrap it in butter paper, keep it in fridge. Instead of using the vanilla beans, you can use the sugar. Once your sugar is over, use the same vanilla bean again. You can use a single vanilla bean for nearly 2 to 3 times. Then the flavor goes, you come to know about it. Cut it, put in sweet dishes, go for next vanilla bean. That is the cheapest way you can use natural vanilla. This is third expensive and we call it queen of the spices. This is cardamom. Yelaka. Okay. Sir, cardamom doesn't grow on top, the green one, so it comes down in the shoots over here. Okay, here. This comes during the peak monsoon time, sir. July, August, September is the time to harvest it. So first it gives a tiny flower, then flower itself into cardamom pod. Inner seeds of cardamom good for mental depression, outer skin is good for memory. Whenever you use the cardamom, crush the entire cardamom with the skin and put in the tea, coffee, milk, it will add a nice taste. Okay, this green cardamom, sir, over here. Alright, sir, ma'am, this is a small plant of a chili. Okay, do you know Goa wasn't a Portuguese? Yeah. Sir, Portuguese have brought this plant to Goa. Oh. In Goa, we call chili as Portuguese chili. India, outside India, they call it the peri-peri chili. Oh, okay. The peri-peri chicken sauce comes from this chili. Chilies are rich in vitamin C. It will just grow bigger than this, huh? Just this big it will grow, 2 centimeters. That will be the maximum size of chili. Okay. On spice scale, you measure how hot it is, how spicy it is. Chilies are 2,800 times spicy than your normal chili. Okay. So I don't have any medicinal use. What you can use is the best medicine for your friend whom you don't like, sir. How much this is? Sir, don't pluck this, sir. So because if you pluck it, so if it breaks in your hand, so a liquid kind of thing comes out of it. If it goes on your hand, wherever your hand will touch, sir, it will start burning. Yes, sir. This way. So on this small plant, you can see the creeper climbing, and you can see some corns hanging around. These are peppercorns. Okay. Green, red, black, white, all it comes from same. Only different way we make it. First, they come into green color. Once it is ready, it turns into red color. So green, red, if you harvest, if you put them in salt water and keep it for around 8 to 9 days, color will not change. It will remain the same. That is a green red pepper. So green, if you harvest now, keep for drying in sun, color turns into black color, black peppercorns. And red one, if you harvest, put them in water, boil the water for a few minutes, outer skin red goes inside, you'll find a white pepper. White is the mildest, black is the hottest.
Since it was the first spice discovered in the entire world, it is called as king of the spice. Now, king of the spice is good for gas problem, acidity problem. It's actually what kind of problem? If early in the morning, if you go to toilet, do nothing, just sit there and make time pass in toilet. Means in English, we say constipation. If you are suffering from that, come out of toilet, take a black tea. No sugar, no nothing to the tea. Add 2 black peppercorns, crush it, add to the tea. And boil the tea till the extract of the pepper should come to the tea. The extract come, remove it from the stove, drink the tea. Tea will pass your throat, reaches the stomach, your stomach will start working. Within the gap of 5-10 minutes, you will be back in toilet coming down in flying colors. Okay? It will take care of all gas problems. Sir, I've shown you lots of spice plants. Sir, crush it, smell it and tell me which spice it is. Crush smell, huh? Crush smell. Yes, here you go. That time I smelled different. Yeah. So I'll tell you, it's a tree of 5 spice or allspice. You heard of allspice? So it gives you a fruit like berry. Once berry ripes out, you pluck, dry that berry. After drying, the berry becomes hard. So make crushed ground, make powder. Powder over here in India, we call it the garam masala, sir. Actually, we make garam masala by mixing many spices. So this one tree gives you fragrance of several spices. Okay, that's why I gave you the leaves. So every time you crush it, smell it, the smell will change. Most of Chinese cooking, they use it as a 5 spice, allspice. So originally the tree is from Jamaica. So most of the American people they call it Jamaican pepper as well. So same one. You told me the garam. Yeah, garam masala. So it is a made plant. Huh? They made it. They made it. Okay. Yes. So pak beetle nuts. It is there over there also. That is the drying area, sir. This is drying area. Okay, now So once they are turned into orange color like that on the tree, we harvest and we keep it in a rooftop. We keep it for over there for drying, sir. So once you dry it, it is easier for you to peel the skin off. Middle seed they eat, and the outer husk goes over here, sir. This is the compost area. So whatever waste we get it from the plantation, they dump it over here. It is mixed with the cow dung, and then it will be used as manure for the plants. It will turn like that, black in color. Okay. So plantation somewhat remains to be an organic, sir. And sir, ma'am, have you seen cashew fruit? All of you have seen, no? Cashew fruit. Yeah. Fruit. Yeah. Sir, really you have to come in March, April and all. Okay, but if you are not seen, this is what it looks like, sir. Okay. Up the fruit, down the nut will be there. It is only fruit after strawberry which gives you nut outside the fruit, and one fruit gives you one nut. That's why the cashew nut is so expensive. So nut we separate, it goes to factory for further processing, then they break the shell inside, you get eating nut. So from fruit we distill a local alcohol over here. Fenny. Sir, here they make it. So this is a Fenny distillery. Or my seniors used to call this as nuclear reactor as well, sir. Okay. So first what they do, they pour the fruits in that machine. This is a juicer. Juice will come out, is collected in the barrels, and barrels are kept for fermentation for around 6 days. 7th day, that fermented juice will go in this copper vessel. And they will heat it from beneath. Sir, now if you come during the season time, like March, April, you will be able to see this both is connected. So once you start heating, vapor will rise, it will go in the condenser and vapor begins to condense. This is called a distillation. First distill, what we get, we call them as urag. Urag contain 10-15% of alcohol. Sir, 50% of that urag and 50% of ferment juice, they mix it again, put in the copper vessel, they'll heat it. Second distillate known as Fenny. Fenny contains nearly 35-40% of alcohol. So little bit of Fenny, if you have it neat, it's good for cold, cough, even it's good for upset stomach. Little bit, huh? Sir, if you have it in glasses, then you all start dancing without music, sir. Yes, sir? You tried already? Yeah. Sir, I was about to say, sir, in Goa, we say that if you come to Goa and you have not tasted Fenny, say that your trip to Goa remained as incomplete. So once we go back, sir, before your lunch, I'll give a small shot to all of you. Yeah. Sir, shoot it, don't smell the drink, it smells horrible. Okay. Just gulp it. I will tell you, sir, previously, before pandemic, they used to have elephant wash over here. Means these steps and all were created to elephant to go down in water. First she'll go down, she'll lie down. First you have to go and wash the elephants. Then elephant washes you, sir. Okay. That is to happen over here. That's why this bridge is a little heighted, so elephant can go underneath. Okay, but now the government said this kind of animal you cannot use for tourists. So the forest department came and took the elephants. That's it, we are at the end of Spice Trip. So once we go there, we have a small tradition of us. So early when we used to walk in farm, we used to feel tired, same like you. So what we used to do is to go there and jump in water. Okay, right now I cannot tell you, go jump in water, it will be a foolish thing. So what we have done just to modernize this tradition. We have examined human beings. When you walk in farm or you walk for long distance, in this heat, humidity, what actually happens, your muscles surrounding spinal column get expanded, you feel tired. So what I'll do, once you go there, I'll just pour a little water on your spine. So muscles surrounding spinal column get contracted, you'll get rid from your tiredness. That will complete our tradition too, that if you're not going to jump in water, water can come to you as well, sir. Okay, and sir, ma'am, thank you for being so patient with me. Okay, then I'll give you the Fenny shots, huh? Sir. Yes, yes, yes.
Thank you, sir. நம்மளுக்கு வந்து தினமும் பார்க்குற ஐட்டங்கள் தான், ஆனால் அதை பற்றின டீட்டெயில் தெரியுமா? அது நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது மேலே இருக்க பர்ஸ்பெக்டிவே மாறும். வேர்ல்டு ஃபஸ்ட்டு காஸ்ட்லியஸ்ட்டு ஸ்பைஸ் எது அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து குங்குமப்பூ அப்படின்றது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரில. ஏலக்காய் செகண்ட் காஸ்ட்லியர் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி மிளகு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக வருதில்ல, இதை பற்றிலாம் சொல்லும் போது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வாக்கிங் பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப உடம்பு டயர்டாகிடும், டயர்ட்னஸை போக்குறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் இப்போ பண்ண போகிறேன். ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குள்ளே தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ நார்மலாக நம்ம விவசாயம் பண்ணோம்னா அது நமக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸை அழகாக வந்து அவங்க விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதை எப்படி அழகாக காசாக மாற்றுறாங்க பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுற பொருட்களை வந்து நம்மக்கிட்டே சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நம்ம விவசாயம் பண்ணுவோம். விவசாயிங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா யாருக்குமே லாஸ் ஆகாதில்ல. நம்ம தோட்டத்தில் வந்து தென்னை மரம், மாமரம், பனை மரம் இருக்கும். இதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, உண்மையான விவசாயம் பண்ணவங்க யாரும் இதை பற்றி அவங்களுக்கு தெரிய காணும். இவங்க ஆளுங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கைடுங்களை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள எல்லா லாங்குவேஜும் பேச தெரிஞ்ச ஒரு கைடாக மாற்றிருக்காங்க. இது வந்து கோவான்றதுனால நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கிலீஷில் ஒரு கைடு அப்பாயிண்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்பைஸை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்ல வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 hour வாக்கு, ஒரு ஸ்பைஸ் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஸோ ஏலக்காய் எப்படி விளையுது, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா எந்த இலையிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு, அது பட்டை லவங்கம் பற்றி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி, ஓ இது இவ்வளோவா அப்படின்னு தெரிகிற மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வாவ் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த இடத்தோட சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஃபுட்டு வந்தவுடனே வெல்கம் ட்ரிங்க்கு இதையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, டூரிஸ்ட் ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுவாங்க. வந்து அவங்க ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கலான்னு நினைக்கிறவங்க 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து 2 விஷயத்தை கற்றுக்கலாம். ஒன்று, நம்ம ரியலாக யூஸ் பண்ணுற மிளகு, ஏலக்காய், கரம் மசாலா, இந்த மாதிரியான ஐட்டங்கள், குங்குமப்பூ, இந்த ஐட்டங்கள் பற்றின விஷயங்களை வந்து தெரிஞ்சிருப்போம். அது போக விவசாயம் வந்து இந்த மாதிரி பண்ணால், இந்த மாதிரி ஒரு ஐடியாவாக பண்ணால் அதை எப்படிலாம் நம்ம வந்து காசாக மாற்றலாம். நீங்கள் கேட்கலாம், எல்லா ஊருக்கும் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை அப்படின்ட்டு. நிறைய இடத்துல சாதாரணமான ஒரு ஃபார்ம் லேண்டையே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் மாற்றிருக்காங்க. நீங்கள் யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் வந்து தேனியில் வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை வந்து வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்கள். ஸோ திராட்சை தோட்டத்தோட வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்ப சாதாரணமாக எல்ஐசியில் ஒரு மேனேஜராக, அதில் பெரிய பெரிய ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்த சார் வந்து ஒரு 25 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை எல்லா பப்ளிக்கும் பார்க்கட்டும்னு ஓப்பன் பண்ணார். அது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு. ஸோ யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் விவசாயிகள் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க கிட்ட போய் ரீச் ஆச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் வந்துச்சு, அதனால் நிறைய காசு சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பார்க்குறவங்க யாருன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பிளான்டேஷனில் இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்ததுனால ஃபுட்டுலாம் அவங்க தந்துடுறாங்க. பர் ஹெட்டுக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுட்டை வந்து அழகாக மண்பானையில் வச்சு நம்மளை அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபாரினர்ஸ்க்கு எப்படி இருக்கும், இந்தியன் ஃபுட் ட்ரெடிஷன் வந்து மண்பானையில் சமைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே ஃபுல்லாக ஸ்டீல் பாத்திரத்தை போட்டு சமைச்சிட்டு இந்த மாதிரி பானையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து கிம்மிக் பண்ணி இது ஒரு பெரிய விஷயமாக காட்டிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக நெக்ஸ்ட் டைம் யாருன்னா கோவா போகணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டி இந்த இடத்துக்கு போக சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஸ்பைசஸ் பற்றின நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியுது. இங்கே ஃபுட்டு, ஆல்கஹால்னு, தைலம், இது எல்லாமே கிடைக்கிற ஒரு இடமா இருக்குது. ஓகேவா? ஏன்னா நம்ம நிறைய பீச்சஸ்ஸு, ஃபோர்ட்டு, சர்ச்சுன்னு நிறைய இடம் கோவாவை பற்றி நிறைய ஹாப்பனிங்கான பிளேசஸாக சொல்லியிருப்போம். இது சிட்டிக்கு அவுட்டரில் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ், கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேவா? Thank you. Thanks from Gopi Holidays.